ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சளியை போகக்கூடிய நண்டு வறுவல் தான் செய்ய போகிறோம். இது வந்து 1 கிலோ அளவு நண்டு. இந்த நண்டுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்ன அரைக்கணும்னு இப்போ நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நண்டு செய்யும்போது மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நண்டை க்ளீன் பண்ணணும். நண்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணோம்னா நண்டு வந்து ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்து இதுக்கு மெயினாக வந்து மிளகு தான். மிளகு வந்து அதிகமாக போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவு மிளகு எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 6 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த அளவில் தேங்காய் வச்சுருக்கேன். அதாவது ஒரு பாதி மூடி தேங்காய் இருக்குல்ல, அதில் பாதி ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் அளவு வந்து நீங்கள் கூட்டவோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணுன்னா தேங்காய் கூடுதலாக வச்சுக்கலாம். கிரேவி வேணாம் ட்ரையாக வேணும்னா தேங்காவை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுக்காக தான். வெறும் மிளகு போட்டு செஞ்சோம்னா அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்கும். பசங்க விரும்ப மாட்டாங்க, ஒரு கலருக்காக தான். அதே மாதிரி கார மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் போடுறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகு தான் அதிகமாக இருக்குது. மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், அப்புறம் காரத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், இஞ்சி, பூண்டு இத்தனையும் போட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மசாலாவெலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு கிரேவியாக வேணும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கிரேவி வேணாம், ஃப்ரையாக தான் வேணும்னு சொன்னிங்கன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மசாலா ரெடி. இப்போ நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பயுமே நான் நண்டு மட்டும் வீட்டில் தான் க்ளீன் பண்ணிப்பேன். உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாது, கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே மசாலாவை ரெடி பண்ணி அரைச்சி வச்சுடுங்க. வாங்கிட்டு வந்தவொடனே நண்டை கழுவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் நண்டை கழுவிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2, 4, 6 ஒரு 8 நண்டு தான் இருக்குது. இது காலெலாம் தனியாக வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஒன்றா இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வந்து பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சோம்புத்தூள், கருவேப்பிலை, தக்காளி, பெரிய வெங்காயம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டு வாகில் நம்ம உப்புமாவு கறிவோம்ல அந்த மாதிரி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 4 பொருள் தான் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை நண்டு செஞ்சு பாருங்கள். நண்டா கொண்டான்னு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்க. சளி தொந்தரவுலாம் சரியாக போயிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு,
வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஒரு ரசம் வச்சு இந்த நண்டு செஞ்சோம்னா போதும் நமக்கு. இந்த நண்டு கிரேவியை போட்டு பசஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். அப்படி சப்போஸ் நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா இந்த வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. கார்த்திகை மாதத்து நண்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதத்தில் என்னால் செய்யவே முடியாது. ஏதாவது விரத நாள்லாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னால் அந்த மாதத்தில் செய்யவே முடியாது. ஆனால் கார்த்திகை மாதத்து நண்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இருட்டு நண்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசைக்கு முன்னாடியே வாங்கணும்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வரைக்கும் இருக்குல்ல, அந்த டேட்டில் வாங்கினா நண்டு நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உள்ள சதை இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா பசங்களுக்கு சளி இருமல், ஹஸ்பண்டுக்கும் சளி இருமலாக இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி செஞ்சிடணும்னு சொல்லிட்டு செய்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போதே இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள்லாம் போட்டோம். மிளகாத்தூள் கலருக்காக தான். நீங்கள் வெறும் மிளகு போட்டு செஞ்சாலும் செய்யலாம். இப்போ மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸி கழுவி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் 1 டம்ளர். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி 1 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி மசாலா வாசனைலாம் கொஞ்சம் மாறட்டும். அப்போ நண்டை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சேர்ந்து வெந்ததுன்னா மசாலாலாம் நண்டில் ஏறி நல்லாயிருக்கும். இப்போ நண்டு வெந்து இந்த கிரேவிலாம் சுண்டி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கலரு சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடிக்கடி பிடிக்காது. நம்ம அப்பப்போ பார்த்து ஒரு 2-3 தடவை கலரி விட்டால் போதும். இந்தளவுக்கு நான் ட்ரையாக எடுக்கிறேன். பாத்திரத்துலலாம் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்டு வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. பாய்.